நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கட்டி 1.5 வருடங்களான கடியுடன் கூடிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது ஆர்சி வீடு. மொத்தமாக 1.25 சென்ட் இடம் இருக்குங்க. இதில் ரோடு பேஸில் ஒரு கடை இருக்குது. கடைக்கு செப்பரேட்டாக இபி சர்வீஸ் இருக்குங்க. வீட்டுக்கு தனியாக இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கும் கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும். ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரஸையும் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி பெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடு கோயம்புத்தூரில் அத்திப்பாளையம் 4 கார்னரில் இருந்து கோவில்பாளையம் போகிற வழியில் ரைட் சைடில் வெள்ளமடை ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. மொத்தமாக 1.25 சென்ட் இடம் இருக்குது. இந்த வீடு கட்டி 1.5 வருடங்கள் ஆச்சுங்க. இந்த வீட்டில் ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் ரூமும், பெட்ரூமில் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்குறாங்க. அவுட் சைடில் 10க்கு 10 சைஸில் ஒரு கடை இருக்குது. வீடு மற்றும் கடை இரண்டுக்குமே தனித்தனியாக இபி சர்வீஸ் இருக்குங்க. கடைக்கு கமர்ஷியல் இபி சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க. டிடிசிபி அப்ரூவ்டும் பிளான் அப்ரூவ்டும் இருக்குது. சைட்டும் என்ட்ரன்ஸும் வடக்கு பார்த்து இருக்குது. நல்லத்தண்ணீர் பைப் கனெக்ஷனும் போர்வெல்லும் இருக்குங்க. இந்த வீட்டின் மொத்த விலை 38 லட்சம். இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.